Chapter 2 exercise 2.5 fourth sum. Find the 19th term of an arithmetic progression. அப்போ ஒரு arithmetic progression கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? -11, -15, -19 எக்ஸெட்ரா கொடுத்துட்டாங்க. இதில் 19th term என்னன்னு கண்டுபிடிக்கணும். 19th எக்ஸெட்ரா வந்துட்டு இதில் 19th நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 19th termன்னு சொல்லி நமக்கு என்ன யூஸ் பண்ண போகுது? இன்ட்ரோடக்ஷனே படிச்சிட்டோம். டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதில் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துட்டு ஒரு 100th டேர்ம் 50th டேர்ம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணால் போதும்? nth டேர்ம் கண்டுபிடிச்சா போதும் அப்படி படிச்சுக்கலாம். nth டேர்ம்னு என்ன ஃபார்முலா? Tn = அதை நம்ம படிச்சோம்ல சாதாரண அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ் எப்படி வரும்? a, a + d, a + 2d, a + 3d, 5th டேர்ம்னா a + 4d, அப்படி ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டு ஒரு டி இதில் காமன் டிஃப்ரென்ஸில். அதே மாதிரி இப்போது நமக்கு பெரிய எக்ஸெட்ரா கொடுத்துட்டு லாஸ்ட் ஒரு டேர்ம் கேட்டிருந்தாலும் என்ன கண்டுபிடிச்சா போதுன்னு? nth டேர்ம். nth டேர்ம்னா என்னது? Tn = a + அந்த எண்ணிலேருந்து ஒன்று மைனஸ் ஆகும் போது n - 1 × d அப்படி ஒரு ஃபார்முலாவாட்ட நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம்ல, அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே கேட்டிருக்கிறது ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதில் 19th டேர்ம்னா அது வரைக்கும் நம்ம எழுதி செய்ய முடியாது. ஸோ அந்த nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அதுக்கு a, d எல்லாம் நமக்கு வேணும். அது இந்த கிவன் கொடுத்துருக்கிற அந்த சீக்வன்ஸ் அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லேருந்து நமக்கு எழுத முடியும் இல்லையா? அப்போ சொல்யூஷன் போடுறோம். கொடுத்துருக்க அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் -11, -15, -19 எக்ஸெட்ரான்னு போட்டுக்கிறோம். இதில் நமக்கு என்னெல்லாம் தேவை? a, d எல்லாம் தேவை இல்லையா? அப்போ ஏங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது என்னது? -11. டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். அது எப்படி கண்டுபிடிப்போம்? T2 - T1. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். T2ங்கிறது -15 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -11 வரும். ஸோ அடுத்து என்ன ஆகும்? -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? +11. ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 15ல் 11 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் -4. அப்போ டிங்கிறது -4 கிடச்சிருச்சு. என்னங்கிறது என்னது? நமக்கு எத்தனாமத்த டேர்ம் ஃபைன் பண்ணுறோமோ அதானே nth டேர்ம். இங்கே எத்தனாமத்த டேர்ம் ஃபைன் பண்ணணும்? 19th டேர்ம். ஸோ அதனால் n = எவ்வளோ? 19. இப்போ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் நமக்கு. ஏன்னா 19th டேர்ம் ஃபைன் பண்ணுறோம், அதனால் அதுக்கான அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அப்போ Tn = a + n - 1 × d. t என்னுக்கு பகர் என்னது? 19th டேர்ம் தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம். அப்போ T19 = ஏங்கிறது -11 ப்ளஸ் என்னுக்கு பகரம் 19 - 1 × dக்கு பகரம் -4 which is equal to -11 plus first 19 - 1 18 × -4 which is equal to -11. first இந்த மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும். இப்போ இந்த -11 அப்படியே எழுதுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 18 4s are 72. அப்போ -72. அப்போ நமக்கு -11 -72 ரெண்டுமே மைனஸ் வந்து என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 11 + 72ங்கிறது 83. ரெண்டு மைனஸாக இருக்குன்னா -83. அப்படின்னா என்னது? T19 = -83. T19 என்னது? 19th term. Therefore 19th term is -83. Fourth sum completed. Fifth sum. Which term of an arithmetic progression 16, 11, 61 is -54? இந்த -54 வந்து எத்தனாமத்த டேர்ம்னு கேட்டிருக்காங்க. அதான் நமக்கு இதுக்கு ஃபோர்த் சம் என்ன கண்டுபிடிச்சோம்? நமக்கு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதில் 19th வர டேர்ம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது அப்படி ரிவர்ஸா இங்கே டேர்ம் கொடுத்துட்டாங்க, ஆனால் இது எத்தனாமத்த டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். which term of an arithmetic progression is -54? -50 அதான் இங்கே ஒரு arithmetic progression கொடுத்துட்டாங்க. 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா இப்படியே எழுதி இதில் -54 வந்து எத்தனாமத்த டேர்மில் வருதுன்னு ஃபைன் பண்ணும். அப்போ இதுக்கு ரெண்டு ஃபார்முலாமே நமக்கு இங்கே சூட் ஆகும். ஏன்னா நமக்கு எத்தனாமத்த டேர்ம் தானே? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் படிச்சோம்ல, n = L - a / d + 1. அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லாமல் நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல Tn = a + n - 1 × d, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்? n தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த Tn = a + n - 1 × dன்னு இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணி தான் n எழுதுகிறோம். ஸோ நமக்கு இங்கே வந்துட்டு எத்தனாமத்த டேர்ம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. எத்தனாமத்த டேர்முங்கும் போது நம்ம அந்த Tn = அதுவும் வச்சு செய்யலாம், இல்லை n = டேரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சு செய்யலாம். எது வேணால் செய்யலாம். நான் இங்கே செஞ்சுருக்கேன், இந்த Tn வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதில் கூட ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்க அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எழுதுகிறோம். 16, 11, 6, 1 எக்ஸெட்ரா.
இதில் -54 லாஸ்ட் வருது, ஒரு டேர்ம் வந்து -54ங்கிறது இருக்குது. ஆனால் இது எத்தனாமத்த நம்பரில் வருது, எத்தனாமத்த டேர்மாக வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது T1 T2 T3 எக்ஸெட்ரா போட்டு இங்கே வர்றது வந்துட்டு எத்தனாமத்த டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். அது தெரியனால அது என்னென்னு எடுப்போம், சாதாரணமாக அந்த லாஸ்ட்டாக வரதை TNன்னு எடுக்கலாம், இல்லாட்டி Lன்னு எடுக்கலாம். அதுவும் இந்த TN Lன்னு ரெண்டும் ஒன்று தான். நம்ம இப்போ nth டேர்ம் ஃபார்முலா, அதாவது n = L - A/D + 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இங்கே நமக்கு TNக்கு பிறகு Lன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா TNனாலும் Lனாலும் ஒன்று தான். நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எடுத்துக்கிறோம். இங்கே நான் TNங்கிற அந்த ஃபார்முலா வச்சே அதை செய்ய போகிறேன். ஸோ அதனால் இது nth டேர்மை TNாவே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதில் நமக்கு அந்த ஃபார்முலாங்கும் போது அதுக்கு என்னெல்லாம் வேணும், ADN அதான் வேணும். அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தான். ஏங்கிறது என்னது ஃபஸ்ட்டு டேர்ம் 16, டிங்கிறது என்னது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 11 - 16 எவ்வளோ கிடைக்கும், -5. therefore D = -5. அதே மாதிரி என்னங்கிறது என்னது TN லாஸ்ட் டேர்ம், இங்கே nth டேர்ம் இல்லை, இங்கே TNங்கிறது கொடுத்துட்டாங்க. அந்த லாஸ்ட் டேர்ம் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க, என்னங்கிறது கொடுக்கல, என்ன தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போன சம்மில் என்னங்கிறது நமக்கு வந்துட்டு எத்தனை 19th டேர்ம் கண்டுபிடிங்கட்டாங்க, அது nth டேர்ம் அதுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, அந்த ஆன்சரே கொடுத்துட்டாங்க, நம்பரே கொடுத்துட்டாங்க. T1 T2 T3ல லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த என்ன தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே TNங்கிறது -54ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே TNங்கிறது தான் -54. அப்போ TN தெரியும், A தெரியும், D தெரியும். இனி இந்த ஃபார்முலா எழுதலாம். therefore TN = A + n - 1 × D. TNங்கிறது என்னது -54, அந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், நான் இந்த ஃபார்முலா செஞ்சுருக்கேன். ஓகே, அப்போ -54 = ஏங்கிறது என்னது 16 + என்னங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதான். இது nth டேர்ம் கொடுத்துட்டாங்க, TNங்கிறது nth டேர்முங்கிறது கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கல. அப்போ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 16 + n - 1 × Dங்கிறது என்னது -5. இப்போ -54 = 16. நமக்கு இந்த -n - 1 × 5 தானே. அப்போ இது என்ன வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். n × -5 -5n, minus into minus plus 1 5s are 5. அடுத்து நமக்கு n தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த -54 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது இந்த சைடு என்ன ஆகிடும், +5n ஆகிடும். 5n = 16 + 5 + 54. இப்போ 5n = இதெல்லாம் ஆட் பண்ணால் 75. n = 75 divided by 5. இது ரெண்டு டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 15. அப்போ n = 15. தட் மீன்ஸ் 15th டேர்ம் தான் -54 இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படியே வந்துட்டு 15th டேர்ம் T15ங்கிறது தான் -54 கிடைக்குது. n = கிடச்சிருச்சு. அப்போ அதுதான் எழுதுகிறோம். therefore 15th term is -54. ஓகே, இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி டேரக்டாக நம்ம என்ன பண்ணாலும் போதும், என்னங்கிற அந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, n = L - A/D + 1. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம்ங்கிறது என்ன ஆகிடும், -54 மைனஸ் ஏங்கிறது -16 டிவைடட் பை டிங்கிறது -5 + 1ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டு டிவைட் பண்ணிட்டு +1 பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, இந்த இப்போ டேரெக்டாக இதுவும் செஞ்சலாம். n = ஏன்னா விச் டேர்ம் தானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில், விச் டேர்ம் எத்தனாமத்த டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். n = L - A/D + 1. இப்போ n = எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் தான். லாஸ்ட் டேர்ம் எவ்வளோ இருக்குது, -54. இந்த மைனஸ் ஏங்கிறது எவ்வளோ 16 டிவைடட் பை டிங்கிறது -5 ப்ராக்கெட்டில் +1 which is equal to 54 + 16 எவ்வளோ ஆகும், 54 + 16. இப்போ -54 - 16 -70. 54 64 70 -70 -5 +1. அடுத்து மைனஸ் கேன்சல் ஆகும். 1 5s are 5 1 5s are 5 6 7 2 20 5 4s are 20 which is equal to 14 + 1 which is equal to 15. அதாவது 15th term n = 15th term. இப்போ நம்ம என்ன ஆகிடும், ரெண்டு டிவைட் பண்ணி 14 + 1 15. அப்போ n = 15. 15th term தான் -54. இப்படியும் செஞ்சுக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த டேர்ம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.